ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கான டவுட் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான 4 டெஸ்ட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் ஆன்லைன் புதுசாக வரவங்களுக்காகவும் இதுலேயே நான் சொல்கிறேன். வைப்ரண்ட் ஆன்லைன் அகாடமி.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான டெஸ்ட் போட்டிருக்கோம். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு, அதுக்கப்புறம் ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜி இது ரெண்டும் ஒரு சைட்டில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காமர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காமர்ஸுங்க இந்த ரெஜிஸ்டர் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணணும். காமர்ஸ்க்கு வந்து ₹1000, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் ₹1000, ஜிகே வந்து ₹100, எஜுகேஷன் மெத்தடாலஜி $250. இந்த சைட்லேயே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்தந்த சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். காமர்ஸ் வேணும்னா காமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுலேயே வந்து லிங்க்லாம் இருக்குது, நீங்கள் அந்தந்த சைட்டுக்கு போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா காமர்ஸுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுற இது வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம். அந்த இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குற யூசர் நேமும் அந்த பே பண்ணுற அக்கௌண்ட் நேமும் ஒரே நேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம், நாங்களே ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் வந்து பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டு பாஸ்வேர்டு கேட்குறீங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கேட்கும்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு எங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எம்டிஃபை பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம். என்கிரிப்ட் பண்ணதை டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எம்டிஃபை பண்ணதை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணீங்களோ அதை வந்து எடுக்க முடியாது. அதனால நாங்கள் இன்னொரு பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுப்போம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் உங்களோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ₹1000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நாங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நாங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுப்போம். அதாவது நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு, உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணி தருவோம். அது வந்து நியூ பாஸ்வேர்டு தான் அப்டேட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் நியூ பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணி கொடுக்கறத வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. யுவர் அக்கௌண்ட் இந்த லாகின்ல போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க கரண்ட் பாஸ்வேர்டு இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நியூவாக உங்களுக்கு ஈஸியாக எப்படி பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வைக்கணுமோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே அடிச்சுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ண பாஸ்வேர்டு என்னவோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வேறு ஒரு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணி கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து சில டைம் வந்து நாங்களே க்ரியேட் பண்ணி அனுப்புவோம். அது ஏன்னா இப்போ மெயில் ஐடியில் வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அதாவது ஸ்ரீபிரியா அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் வந்து பிரியான்னு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பத்மபிரியா, அவங்களுமே யூசர் நேம் பிரியான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இமெயிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்களோ அதே இதை வந்து நாங்கள் அதே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருவோம். சில டைம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்போது நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விடுவோம். அதில் போய்ட்டு நீங்கள் இதே மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்வேர்டு. அது எப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுறோன்னா 2 பேர் 3 பேர் வந்து ஒரே நேம் வச்சுருக்கும்போது நாங்களே ஏன்னா எந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு அனுப்புறது, எந்த அக்கௌண்ட்டை வந்து அப்ரூவ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்களே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். நீங்கள் அதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க.
நீங்க இமெயில் ஐடி வந்து கரெக்டான இமெயில் ஐடி குடுத்துருந்தீங்கன்னா, நீங்க எந்த இமெயில் ஐடியிலருந்து வந்திருக்கோ, அதே அந்த இமெயில் ஐடிய வச்சு நாங்க அப்ரூவ் குடுத்துருவோம். அந்த அக்கவுண்ட்ட வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்ரூவ் குடுத்துருவோம். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்றம்போது, யாருக்கு கரெக்ட்டா அப்ரூவ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவ் குடுக்குறோம். காமர்ஸ்க்கோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ நீங்க வந்து ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாவும், நீங்க ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து திரும்ப பே மட்டும் பண்ணா பத்தாது. இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது அதுக்கு வேற யூசர் நேம், பாஸ்வேர்டு. இதுல வந்து ஜிகேக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நீங்க இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதே போல நாங்க அப்ரூவ் பண்ணிடுவோம். நீங்க இந்த டெஸ்ட்ட வந்து இதுல அட்டெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து வேற வெப்சைட். அதாவது இதுக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஜெனரல் நாலேஜுக்கான வெப்சைட் இது. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க இதுல வந்து லாகின் பண்ணீங்கன்னா, இந்த 2 டெஸ்ட்டையும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜியும், ஜெனரல் நாலேஜையும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல உள்ள 10 யூனிட்ஸ், இது ஜிகே கிளிக் பண்ணீங்கன்னா, ஜிகேல உள்ள 10 யூனிட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதே போல உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதும், இதுலயே போயிட்டு நீங்க லாகின் கிளிக் பண்ணிட்டு, அதுல போயிட்டு உங்களோட யுவர் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அதுல போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு. புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, நீங்க உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எங்களுக்கு vibrantOnlineAcademy@gmail.comக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நீங்க வந்து டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அ அப்படி ரெடி ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா, நீங்க பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ட மட்டும் vibrantOnlineAcademy@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. நாங்க உங்களுடைய இமெயில் ஐடிய வச்சு, அதுல இருக்க நேம் வச்சு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி, இதே உங்களோட நீங்க அனுப்புன இமெயில் ஐடிக்கே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம். பே பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பிரீமியம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே அண்டு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கானது பேமெண்ட்டு. இதுல வந்து ஒரு டெஸ்ட் வேணும்னாலும் நீங்க வந்து பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இல்ல 2 டெஸ்ட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதுல வந்து ஒரே லாகின் தான். ஜிகேக்கும், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஒரே டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட வச்சு 2 டெஸ்ட்டுமே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 2 டெஸ்ட்டுக்கும் தனித்தனியா அதாவது 250 வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும், ₹100 வந்து ஜிகேக்கும் பே பண்ணணும். டோட்டலா 350 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 டெஸ்ட்டுமே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுல ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு வேணும். எஜுகேஷன் மெத்தடாலஜி மட்டும் தான் வேணும் அப்படின்னா, நீங்க அத மட்டும் பே பண்ணிட்டு, நீங்க இதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ட உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நீங்க வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு, நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு, அத வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சீங்க, ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு மட்டும் நீங்க அனுப்புன இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க அத யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க vibrantOnlineAcademy@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.